கொடுக்கணுமா இல்லையா? அவன் குடும்பத்தார் கையில இந்தாங்க ஜனாசான்னு ஒப்படைக்கணுமா இல்லையா? நீ சிறையில் அடக்கம் செய்வதா இருந்தால் உன்னுடைய நோக்கம் என்ன? இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தம் செய்வதை தவிர என்னவா இருக்க முடியும்? அப்ப அந்த அளவுக்கு இருத்தடிப்பாக செய்கிறதா இருந்தால் இவனுடைய வெறி, இவனுடைய கெட்ட எண்ணம், முஸ்லிம்களுக்கு எதிராக எதுவும் செய்யலாம் என்கிற அந்த திமுரு தெனாவத்தை இந்த செயல் காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். இவங்க செய்யற அயோக்கியத்தனம் தான் என்பதை திருடுறவன் திருடும் போது மாட்ட மாட்டான், ஒழிக்கும் போது மாட்டிக்கிடுவான். திருடையில தப்பிச்சு ஒழிக்கிடுவாங்க, அது வேற இடத்துல ஒழிக்குவான் பாருங்க, அப்பவே மாட்டிக்கிடுவான். அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் கபோதிகள், காங்கிரஸ் கயவர்கள், இந்த சோனியா தலைமையிலான முஸ்லீமுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்திருக்கிற அயோக்கியர்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு அவனுக்கே அதை பதில் சொல்ல முடியல, அவனுக்கே நியாயப்படுத்த முடியல, கேள்வி கேட்டா பதில் சொல்ல இயலல. என்ன செய்யறாங்க என்று கேட்டா, ஜனாதிபதிக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதுல எல்லா விவரமும் இருக்கும். இந்த தூக்கு தண்டனை எத்தனை பேர் மனு கொடுத்தான், எவ்வளவு ஒரு பெண்டிங் இருக்கிறான், உடனே என்ன செய்யறாங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு அதை அழிக்கிறாங்க நெட்ல இருந்து. அதுக்கு முன்னாடி எல்லாம் சுட்டு வச்சுக்கிட்டாங்க. இவன் அழிச்சாலும் இருக்குது, இவன் அழிச்சு விட்டாலும் அந்த 90 பேரோட லிஸ்ட் தெரிகிறது ஊடகங்கள் வழியாக, பேஸ்புக் வழியாக, யூடியூப் வழியாக எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, 90 பேரை பார்த்தோம்னு சொன்னா டேட்டா வச்சு கண்டுபிடிப்பாங்க. இவன் இத்தனாது, இவன் இத்தனை, இவனையா முந்தி போட்டான், இவன் அவசரமா செஞ்ச காரணம் என்னன்னு கேள்வி வரும்ல. அதுக்காக இந்த ஜனாதிபதிக்கு இருக்க என்ன பண்றான்னு கேட்டா, அவன் அந்த பேஸ்புக்ல அந்த வெப்சைட்ல உள்ள கருணை மனு பட்டியல் போட்டாங்கல்ல, அவசரத்தை அழிக்கிறாங்க. அழிக்கும் போது தெரியும் வேணும்னு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கே நியாயப்படுத்த இயலல, தப்பு இருக்குது, மக்கள் கொந்தளிச்சு இருக்கிறாங்க. எல்லாரும் முஸ்லீம் மட்டுமல்ல, பெரிய பெரிய ஹிந்து பத்திரிகையில இருந்து, அவுட்லுக்ல இருந்து இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் காரி சுத்தி கொண்டிருக்கு. முஸ்லீம் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு நாட்டில் எல்லா அறிவு நடுநிலையாளர்களும், மனித உரிமை போராளிகளும், பத்திரிகையாளர்களும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கிருத்தியை வாய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆங்கில ஊடகங்கள்ல எல்லாம் தாறுமாறா கேள்விகள் என்ன செய்யறாங்க, இந்த அரசாங்கம் தப்புங்கிறத பின்னி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நியாயவான்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம இந்த 90 பேர் லிஸ்ட் இருந்தா தானே கேள்வி கேட்பாங்க. அழிச்சிட்டோம்னா நாங்க அழிச்சிட்டோம், ஏன்டா அழிச்சேன்னு கேட்டா, அது உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது, நாங்க அதை வெளியிட முடியாதுங்கிறோம். முன்னால ஏன்டா இருந்துச்சு, அப்சல் குரு தூக்குல போட்ட கையோட அந்த லிஸ்ட் நீக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது முஸ்லிம் என்பதற்கு தான் இதை செஞ்சான் அப்படின்னு வந்த உடனே இன்னொரு டிராமா, இந்த வீரப்பன் மேட்டர் இருக்குல்ல, வீரப்பனுடைய கூட்டாளிகள்ல சில பேரு சில போலீஸ் அதிகாரிகளை கொலை பண்ணிட்டாங்க, வெடி குண்டு வச்சு தாக்கி கொலை பண்ணிட்டாங்க. அந்த வழக்குல அவங்க தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கருணை மனு ஜனாதிபதி பண்டிகை இருக்கிறது. அவசர அவசரமா என்ன பண்றான், அதை நிராகரிக்கணுங்கிறோம். எதுக்காக வேண்டி, நாங்க பாரபட்சம் நமக்காக செய்யறாங்க, முஸ்லீம்கள் மீது வேணும்னு இதை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக வேண்டி உங்க கருணை மனு மட்டுமா நிராகரிச்சோம், இந்த வீரப்பனுக்கு தான் நிராகரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு காட்டுவதற்காக ஒழிக்க பாக்குறாங்க. ஒழிக்க பார்க்க முதல்ல செஞ்சிருக்கிறத சரி, அந்த 4 பேருக்கு எப்படி செஞ்சாங்க, குடும்பத்தில் போய் சொல்றாங்க, ஜெயிலுக்குள்ள போய் சொல்றாங்க, உங்களுக்கு ஜனாதிபதி கருணை மனு நிராகரித்து விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள் கருத்து உருவாகும், விடுதலை புலிகள் போராட்டங்கள் உண்டாகும், அவங்க தண்டனை தப்பிக்க வேண்டும். முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாருடைய கருணை மனு நிராகரிக்கிறோம், உங்களை மட்டும் நாங்கள் வித்தியாசமா நடத்தல என்று காட்டுவதற்காக இந்த 4 பேரை கருணை மனு நிராகரிக்கிறான். ஆனா முதல்ல நிராகரிச்சு இருக்க வேண்டும், அது 2வது நிராகரிக்கிறான். நிராகரித்து விட்டு அதே மாதிரி ராத்திரி தூக்கு போட வேண்டியதானே. அந்த 4 பேருக்கும் அப்சல் குருக்கு போட்ட மாதிரி ராவோட தூக்குல போட்டுவிட்டு, தூக்குல போட்டு 3 நாள் கழிச்சு கொண்டாடி கடிதம் எழுதவனாடா. அப்ப அந்த அப்சல் குருக்கு ஒரு மாதிரி, வீரப்பனுடைய கூட்டாளிகள் ஒரு மாதிரி வருமா இல்லையா? அப்ப இந்த அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக வேண்டி நாங்க நேர்மையா நடக்கணும், நம்மளால கிறுக்க நினைக்கலாம். இந்த காங்கிரஸ் கபோதிகள் செஞ்சவரை விட்டுதான் மன்னிச்சிடலாம், செஞ்சுட்டு நம்ம எல்லாரையும் கிறுக்க நினைக்கலாம் பாத்தீங்களா, எல்லாரும் ஏமாத்த நினைக்கலாம் பாத்தீங்களா. ஒட்டுமொத்த சமுதாய மக்களையுமே அறிவினர்கள் ஒரு இளவும் தெரியாத நினைக்கலாம் பாருங்க. அந்த அயோக்கியத்தனத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த வீரப்பன் கூட்டாளிகளுடைய கருணை மனு நிராகரித்து விட்டோம்னு சொல்லி அதை முன்கூட்டியே தகவலா கொடுத்து அவங்க கோர்ட்டுக்கு போற அளவுக்கு வாசலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அப்ப அதுல பாரபட்சமா தான் நடந்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமா இருக்கிறது. அப்ப அந்த பாடியை கொடுக்காது ஒண்ணு, ஜனாசத்துக்கு நடத்தாது ஒண்ணு, இன்னைக்கு வரைக்கும் பாடியை கொடுக்கல. குடும்பத்தார் கேட்டா தபால் அனுப்பிட்டோம். அப்ப 20ஆம் நூற்றாண்டுல இவன் தபால் அனுப்பினான்னு சொன்னா, நாளைக்கு பாகிஸ்தான்காரன் போர் தொடுத்து வந்துடுறான்னு வைங்க, இவனுக்கு தகவல் வருதுன்னு வைங்க, இவன் ராணுவத்துக்கு தபால் அனுப்பினான்னு வைங்க, பாகிஸ்தான் உள்ள வந்துடும்.
இவன் எந்த காலத்துல உட்காந்து தபால் அனுப்புறாங்க பாருங்க. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றான், அந்த குடும்பத்தாருக்கு தபால் அனுப்பிட்டோம். ஏன்டா எப்படிப்பட்ட நெட்வொர்க் உலகத்தில் இருக்கிறது? காஷ்மீர்ல உனக்கு கவர்னர் இருப்பான், கவர்னருக்கு பேச அனுப்பி உடனே குடும்பத்தாட்ட கொடுனா 5 செகண்ட்ல போய்விடும். போஸ்ட்ல அனுப்புனாங்கிறாங்க. கொலைய தூக்குல போடப்படுற செய்தியை 8ஆம் தேதிக்கு போஸ்ட்ல அனுப்புறாரா, 9ஆம் தேதி தூக்குல போடுறானா, 11ஆம் தேதி கிடைக்குதுங்களாம். அப்ப இந்த மாதிரி உன்னுடைய நிர்வாக முறை இருக்குமையானால் அப்ப இது என்ன கிளச்சி வேணும்? எதுக்கு செஞ்சா? கிடைக்க கூடாது. குடும்பத்தாருக்கு முன்னாடியே தெரிந்தால் அவங்க பார்க்கணும்னு வருவாங்க, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, லேட்டாவே கிடைக்கணும் என்பதற்காகத்தான் தபால் அனுப்புறாங்க. இங்கிருந்து காஷ்மீருக்கு போறதா இருந்தா அதுல பல பகுதியில் கழுதியில தான் சவாரி செஞ்சு தபால் பெட்டிலாம். அந்த மாதிரி மாநிலம் அது. இந்த அமர்நாத் யாத்திரைக்கு போக நீங்க பாத்தீங்க, ட்ரெயின் பஸ் இல்லாம கழுதிலையும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு தபால் போட்டோம்னா இங்க சென்னைக்கு வர மாதிரி வந்துருமா? வராது. 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் போகும். அவனுக்கு தெரியும் 4 நாள் கழிச்சு தான் போக வேண்டும் என்பதற்காகவே இந்த அயோக்கியத்தனத்தை காங்கிரஸ் கபோதியும் செய்திருக்கிறார்கள். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அப்சல் குரு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதி என்ன தெரியுமா? இவனை தீவிரவாதி சொல்லி பிடிச்சாங்க. ஆனா இவன் தீவிரவாதிகளை காட்டி கொடுத்தா பாருங்க, அவங்க எந்த சப்போர்ட்டும் வரல. இவன்கிட்ட சொந்தமா வசதி இல்லை, இவன் காய்கறி வியாபாரம் பண்றான், இவன்கிட்ட எந்த பொருளாதார வசதியும் இல்லை, இவனுக்கு வக்கீல் வச்சு வழி இல்லை, இவன்கிட்டையும் காசு இல்ல. உண்மையில இந்த தீவிரவாத டீம் இவனை உதவி செஞ்சிருந்தான்னு வைங்க, அவங்க செலவழிச்சிருந்தா கூட நல்ல ஒரு லாயரை வச்சு செஞ்சிருக்கலாம். அப்சல் குருவுக்கு வக்கீலே கிடையாது. அப்சல் குருவுக்கு வக்கீல் ஒருத்தர் வைக்கணுமா இல்லையா? வழக்கறிஞர் வாதத்தில் இருந்தால் அவர் தப்பிச்சு கூட இருப்பாரு. இதெல்லாம் அந்த நீதிபதி சிற்கண்ட கேள்வியாக கேட்டிருப்பாரு. அப்ப சரியான வக்கீல் இல்லாம என்ன செய்யறாங்கன்னா அரசாங்கமே அவனுக்கு வக்கீல் நியமிக்குது. யாருக்கு? தீவிரவாதிங்கிறான், பாகிஸ்தான் நெட்வொர்க்கில் உள்ளவங்கிறான், அவ்வளவு வசதி உள்ள ஒருத்தன், பெரிய பணப்புழக்கத்தில் உள்ள ஒருத்தங்கிற மாதிரி பில்டப் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா வக்கீல் வைக்க கூட அவனுக்கு நாதி இல்லை. அவன் ஒரு வியாபாரி, அவன் சமுதாயமும் நம்பல, இம்பார்மரா இருந்ததுனால. அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால வக்கீல் வைக்க கூட நாதி இல்லாம கவர்மெண்ட்ல வக்கீல் நியமிக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, உனக்கு யாருப்பா வக்கீல் வேணும் கேட்கும் பொழுது அவன் உள்ள ஜெயிலுக்குள்ள உள்ள ஜெயில நல்ல ஆலோசனை எல்லாம் கிடைக்கும். சிறையில போட்டீங்கன்னா நல்ல வக்கீல் யாரு, திறமையான வக்கீல் யாரு, உள்ள கைதிகள் அழகா எடுத்துடலாம். அது சிறைக்கு போன ஆளுங்களுக்கு தெரியும். அவன் உள்ளுக்குள்ள விசாரிச்சு பார்த்துட்டு அவன் ஒரு லிஸ்ட கொடுத்து இவர்களுக்கு ஒரு ஆளை எனக்கு நியமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவங்க அதை நியமிக்கல, கோர்ட்ல நியமிக்கல, அவனா ஒரு கத்துக்குட்டி வக்கீல் நியமிக்கிறாங்க. கத்துக்குட்டி வக்கீல் அப்பதான் வக்கீலா தொழில் ஆரம்பிக்கிறான். அவனை போட்டு நியமிச்சு இவர் தான் உனக்கு வக்கீலு அப்படிங்கிறாங்க. அப்ப அப்சல் குருக்கு நியமிச்சாலும் வக்கீலு, அந்த வக்கீல் என்ன செய்யணும்? அப்சல் குரு சார்ப வாதாடணும்ல. அப்சல் குரு பொய்யன், அவன் குற்றவாளி இல்லை என்பதற்குரிய வேலைகளை செய்யணுமா இல்லையா? இந்த வக்கீலை நியமிச்சாங்கள, அவன் ஒவ்வொரு தடவையும் பணம் வாங்கிட்டு இருந்தானே தவிர ஒரு தடவை கூட ஜெயிலுக்குள்ள போய் அப்சல் குருவை பார்த்து உங்க நிலை என்ன, உங்களுக்கு என்ன ரோலு, நீங்க கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் கொடுத்தீங்களா இல்லையா, அது என்ன இது என்னன்னு கேட்கணுமா இல்லையா? அவனுக்கு உரிமை இருக்கிறது, கேட்க அனுமதிச்சால் அனுமதி கொடுத்து ஆக வேண்டும். இந்த வக்கீலா நியமிக்கப்பட்டவன் அரசாங்க வக்கீல் வைக்கிறான், அவனுக்கு சொந்த வக்கீல் வைக்க நாதி இல்ல. அரசாங்க வக்கீல நியமிக்கப்பட்டவன் ஒரு ஜெயிலுக்குள்ள போய் அப்சல்ட்ட கேட்கல. அவன் சார்பா வாதாடுறதா இருந்தா அவன்கிட்ட கேட்கணுமா இல்லையா? என் சார்பா வாதாடுறவன் என்னை கேட்கணுமா இல்லையா? என்னை கேட்டாதானே என் சார்பு நியாயத்தை அவன்கிட்ட சொல்லுவேன், என்கிட்ட உள்ள ஆதாரத்தை சொல்லுவேன், என்னுடைய பதில் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அவன் நீதிமன்றத்தை எடுத்து வைப்பான். இவன் அப்சல் குருவை நீதிமன்றம் நியமித்த வழக்கறிஞன் அப்சல் குருவை போய் பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல? அவனா பார்க்கலையா? பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களா? அவன் வாழிடக்கூடாதுன்னு நினைச்சீங்களா? அவன் ஏன் பார்க்காம இருந்தான்? சம்பளம் வாங்கினாலும் வக்கீல் சொல்லியிருக்கா வேண்டி அரசாங்கத்தை ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தான், பார்க்கவே இல்லை. சரி பார்க்கலையாச்சா? சரி, அப்சல் குருக்கு எதிராக சாட்சியை நிப்பாட்டுவாங்கல்ல, நிப்பாட்டி அதை அப்படி சொல்லும் பொழுது என் தரப்பு வக்கீல் என்னை கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க, என் மீது குற்றச்சாட்டு போடுறாங்க, எனக்கு எதிராக ஒரு ஆள் சாட்சியை நிப்பாட்டுறாங்க. என் வக்கீல் என்ன செய்வாரு? அந்த சாட்சியை கேள்வி கேட்பாரு. இது எப்படி உனக்கு தெரியும்? அந்த சாட்சியில குறுக்கு கேள்வி கேட்டோம் உளருவான்ல, அதை வச்சுக்கிட்டு இவன் போய் சாட்சின்னு நிரூபிப்பாரு. என் வக்கீல் என்ன செய்வார்னா எனக்கு எதிராக கொண்டு வர்ற சாட்சிகளை எல்லாம் குறுக்கு விசாரணை செய்யணும், எதிர்கேள்வி கேட்கணும், கிராஸ் கொஸ்டின் பண்ணணும். இது வக்கீலுடைய கடமை. ஒரே ஒரு தடவை கூட அப்சலுடைய வக்கீல் எதிரிகள் நிப்பாற்ற அரசு தரப்பு சாட்சியங்களை கொஸ்டின் பண்ணவே இல்லை. சாட்சி சொல்றாங்க, கமல் கிஷோர் நிப்பாட்டுறாங்க, நான் தான் போன வித்தேங்கிறாங்க.
அட எங்கடா வித்த நம்பர் வித்தியாசம் வருதா, நீ இப்ப வச்சிருப்ப, அதுக்கு முந்தைய போன் இருக்க கேட்கணும்ல. குறுக்கு விசாரணை பண்ணி இருந்தால் அவன் போய் சொல்றான் இருக்கா இல்ல ஏறிடுமா இல்லையா? அப்ப இந்த வழக்கறிஞராக இருக்கிறவன் என்ன செய்யலன்னா அவனை பார்க்கவும் இல்லை, அவனுக்கு எதிராக நிப்பாட்டப்படக்கூடிய சாட்சிகளை ஒரே ஒரு தடவை கூட, ஒரே ஒரு சாட்சியை கூட குறுக்கு விசாரணை பண்ணலையா? இந்த காங்கிரஸ் கபோதிகள் பண்ணக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார்களா? ஏன் பண்ணல? அதுக்குதான் நியமிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி அப்சல் குரு நிரபராதி தான் என்பதற்கு அப்சல் குரு சார்பா என்னத்தையா வைக்கணுமா இல்லையா? நான் என்னை கைது பண்ணலங்க, நாங்க தாங்க இருந்தேன், அதுதான் இருந்தேன், பொய் சொல்றாங்கன்னு சொல்லியிருப்பான்ல அப்சல் குரு. அப்சல் குரு சார்பாக அவன் என்னத்தையும் ஆவணத்தை வைக்கணும்ல, அப்பயும் வைக்கணுங்க. இந்த அப்சல் குருவுக்கு அரசாங்க நியமித்த வக்கீலு அப்சல் குருவை பார்க்கவும் இல்லை, அவனுக்கு எதிரான சாட்சிகள்கிட்ட குறுக்கு விசாரணை பண்ணவும் இல்லை. அப்சல் குற்றமற்றவன் என்பதற்கு இவன் ஆதாரம் வைக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வைக்கவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இது ஒரு கேள்வியாக பத்திரிகையில் பிரச்சனையாகிறது. அப்ப இந்த நீதி கூறுகட்ட நீதிபதிகள் சொல்றாங்க, நீங்க வேண்டா குறுக்கு விசாரணை பண்ணிக்கிறீங்க. யார? அப்சல் குரு. ஏண்டா பெரிய பெரிய லாயருக்கு குறுக்கு விசாரணை பண்ண முடியாது, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் குறுக்கு விசாரணை பண்ண தெரியுமா? அவனுக்கு என்ன மாதிரி பண்ணணும்ங்கிறது எனக்கு தெரியுமாங்க? எனக்கு தெரியுமா? இதுக்கு வக்கீல் நான் வைக்கிறேன். நீதிபதி பெரிய சலுகை காட்டுற என்ன சலுகை? அப்சல் குரு அவர்களே, நீங்க வேண்டுமானால் குறுக்கு விசாரணை யார் வேணாலும் பண்ணிக்கிறீங்கன்னா அவன் என்ன குறுக்கு விசாரணை பண்ணுவான்? என்ன மாதிரி கேட்டா அது பதில் பண்ண அவன் தெரியுமா? சட்டம் தெரியுமா? அப்ப நீதிபதிக்கு பெரிய பெரிய லாயர்களை குறுக்கு விசாரணையில மாட்டிக்கிறாங்க, தப்பு பண்ணி விட்டுருவாங்க. அப்சல் குருக்கு கருணை காட்டுறாரு, நீ வேண்டா பண்ணிக்க. அப்ப ஒரு வக்கீல் இல்லாம அவன் தரப்ப சொல்ல முடியாம இருந்த காரணத்தினால்தான் இவர் அந்த குற்றவாளியாக ஆக்கப்பட்டு, வழக்கறிஞர் இல்லாத காரணத்தினால் இந்த தூக்கு தண்டனையை கொடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி அநீதி உலகத்தில் யாருக்கா நடக்குமா? இன்னும் சொல்ல போனால் இவரோட சேர்த்து அப்சல் குருவோட சேர்த்து இன்னொருத்தரை கைது பண்ணாங்க, ஒரு பேராசிரியர் ஹீலானின்னு ஒரு ஆளை கைது பண்ணாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. உச்ச நீதிமன்றத்தில் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வாதாடி அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. இவர் மாதிரி ரோல் தான், இவரோட கூட ரோல் சொல்ல போனா இவரை விட கூட ரோல் இருப்பதாக ஒரு டெல்லி பேராசிரியர் மேலே வழக்கு போட்டாங்க. அவர் விடுதலை ஆகிவிட்டார், அவருக்கு குற்றத்தில் சம்பந்தம் இல்லை. ஏன்? ராம் ஜேத்மலானி போன்ற பெரிய பெரிய லாயர்கள்லாம் அவருக்காக வாதாடினார்கள், அவருக்கு வசதி இருந்தது, அவருக்கு அந்த மக்கள் உதவினார்கள், டெல்லி மக்கள் உதவினார்கள். நல்ல லாயர் வைப்பதற்கு ஏற்ற வகையில் அவருக்கு ஒரு குழுவே செயல்பட்டது. அந்த மாதிரி இருந்த காரணத்தினால் அவரும் இதே மாதிரி பொய் வழக்கு தான். அவர் பொய் வழக்கை அழகா நிரூபித்து வருவதற்கு பெரிய பெரிய லாயர்கள் இருந்த காரணத்தினால நீதிபதிகள் லாயருக்கு பயப்படுவான், பெரிய லாயருக்கு பயப்படுவான். அவன் வாதங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியலன்னா நம்ம டேமேஜ் ஆயிரும். அவங்க எல்லாம் விடுதலை பண்ணான். அதே மாதிரி சவுக்கு சேர்ந்து ஒரு ஆளை சேர்த்து பிடிச்சாங்க, அவர் விடுதலை செய்யப்பட்டாரு. அவருடைய பொண்டாட்டியை பிடிச்சாங்க, பொம்பளையும் பிடிச்சாங்க, கைது பண்ண வழக்குல அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க. இவன் ஒரு ஆளுக்கு தான் வக்கீல் இல்லாம, அதுக்கு வசதி இல்லாம அரசாங்க வக்கீல நம்பி இவங்க ஏமாத்தி இருப்பாங்க. அப்சல் குரு நினைச்சிருந்தா குடும்பத்தாட்ட சொல்லி ஏதாவது பிச்சை எடுத்தா வக்கீல் போட்டிருப்பாங்க. ஒண்ணும் செய்யல, நாங்க ஒண்ணு தப்பிக்க வச்சிருவோம். ஏன்னா இன்பார்மர் தானே, நீ பேசாம இரு, உன்னை மட்டும் விடுதலை ஆக்கி விட்டுருவோம், எப்படியாவது நாங்களே எல்லாம் செஞ்சுக்கிறோம் ஏமாத்திருக்கிறாங்க. இதை நம்பி அந்த கிறுக்கன் சும்மா இருந்த காரணத்தினால இந்த அரசாங்க வக்கீல நம்பி எந்த எதிர்வாதம் பண்ணாம வழக்கறிஞரே சொல்லாட்டி என்னவாக குற்றவாளியும் நிரூபணமாகிவிடும். இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு, ஒரு சம்பவம் எங்க நீங்க நடந்து நம்ப முடியுதா? நமக்கு ஜீரணிக்க முடிகிறதா? அவன் எப்படிப்பட்டவனாவது இருந்துட்டு போனான். ஒரு அப்பாவி மனிதன் மீது இந்த மாதிரி ஒரு நாடு நடக்குமையானால், போலீஸ் நடக்குமையானால், நீதிமன்றம் நடக்குமையானால், ஜனாதிபதி நடப்பாரையானால், ஆளுகின்ற கட்சி நடக்குமையானால், எதிர்கட்சியில் நடக்குவார்களேயானால், அப்ப எப்படி இந்த நாட்டின் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்பது? நாளைக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எப்படி நம்பிக்கையோடு இருப்பது? அந்த கேள்விகளுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்சல் குருவுக்கு நீதி கேட்டு இல்ல, முடிஞ்சு போச்சு. அப்சல் குருவுடைய உயிரை உங்களுக்கு திருப்பி தர முடியாது. அந்த குடும்பத்தார் பட்ட கஷ்டத்துக்கு நீங்க நிவாரணம் அளிக்க முடியாது. நாளைக்கு ஜனாசா அடக்க தொழுகை நடத்த முடியாது. எல்லாத்தையும் முடித்து விட்டீர்கள். கேள்வி எதற்கு என்று கேட்டால், நாங்கள் முஸ்லிம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி இப்படி ஒரு அநியாய தீர்ப்பு அளித்து விட்டு எப்படி பில்டப் கட்டுறாங்க? பயங்கரமான உலகத்தில் இதுக்கு நிகரான ஒரு குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி பில்டப் கொடுத்து அவரை தூக்குல போட்டோம். இன்னும் எப்படிலாம் பில்டப் பண்ணாங்கன்னா, இந்த அம்பாசடர் கார் இருக்குல்ல, அம்பாசடர் கார்லாம் வந்தாங்க, எப்படி இருக்கீங்கன்னு பாருங்களேன். எல்லாம் பொய்யா போச்சுங்க கோர்ட்ல. அம்பாசடர் கார்ல வந்து தாக்க வர்றாங்க. அம்பாசடர் காருக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடியில ஒரு பேப்பர் ஒட்டி இருக்கிறாங்க. எந்த பேப்பரு? தாக்க வர்றவன் பேப்பர் ஒட்டிட்டு வர்றான். என்ன பேப்பரு? அத்வானி வாஜ்பாய் கொள்வோம்,
இந்தியாவை அழிக்காமல் விட மாட்டோம், இந்த மாதிரி இங்கிலீஷ்ல எழுதி செய்து அந்த கண்ணாடியில ஒட்டிட்டு வர்றாங்க. அந்த பேப்பரை கொண்டா கோர்ட்ல காட்டுறாங்க. அந்த பேப்பர் சைஸையும் கண்ணாடியும் பாத்தீங்கன்னா எவனும் கார் ஓட்ட முடியாது. அந்த பேப்பர் ஒட்டுமொத்த கண்ணாடி மறைச்சிடும். அவ்வளவு பெரிய 110 வார்த்தை எண்ணி பார்த்தேன், எத்தனை வார்த்தை இருக்கு, 110 வார்த்தை, பெரிய முரட்டு முட்டு எழுத்துல 110 வார்த்தை இருக்கு. இவ்வளவு பெரிய பேப்பர் அப்படி ஒட்டிட்டு எனக்கு வரணும். முதல்ல இது ஏன் என்றால் இவர்கள் தேசத்துக்கு எதிராக யுத்தம் செய்வோம் அறிவித்துட்டு செஞ்சாங்கன்னு காட்டணுமா? எதுக்கு என்ன கடும் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் கொள்ளாம விட மாட்டோம், தேசத்தை அழிப்போம், பார்லிமெண்ட் ஒழிப்போம், இந்தியா ஒழிச்சு கட்டுவோம், இந்த மாதிரி வாசகத்தை எல்லாம் எழுதி வைத்திருந்தாலும் பேப்பரை கொண்டே காட்டுல காட்டலாம். அப்ப கூட கூறுகட்ட நீதிபதி பேப்பரை காட்டியா கார் என்னடாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. பேப்பரை காரணம் இருக்கு, பேப்பரை காரணம் இருக்காங்க. பேப்பர் கொண்டு வந்தீங்கன்னா கார் யாரு காடுறா, அந்த கார் எங்கடா வாங்கினா, அது எப்படி, அதை பத்தி கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் 1-2 அநியாயம் இல்லை பார்த்தா இந்த அருந்ததிர நம்ம நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் படிக்கலங்க. நான் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்கள்ல உள்ள சட்ட நிபுணர்கள் சொன்னதை எடுத்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். நீதிமன்ற தீர்ப்பை நானே படித்ததெல்லாம் சொல்லவில்லை. நான் கேட்பதில் கடுமையாக பல நீதிமான்களும் பல எழுத்தாளர்களும் பல அறிவுஜீவிகளும் பல ஊடகத்தில் உள்ள சிந்தனையாளர்களும் நடுநிலையாளர்களும் மனிதாபிமானம் மிக்கவர்களும் அந்த தீர்ப்பை படித்துவிட்ட கேள்விகளை தான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கணும். அது எடுத்தா சொல்றேனே தவிர நானே ஒரு வழக்கறிஞர் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு செய்திகளும் அந்த தீர்ப்பை படிக்காம அவங்க செயல் நம்ம எடுக்கிறோம். அந்த தீர்ப்பையே நம்ம படித்து பார்த்தால் இன்னும் கிடைக்கும். இதை விட கேலி கூத்துகள் எல்லாம் அடங்கி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட அந்த நிமிஷத்தில் இருந்து 1 வார காலம் காஷ்மீர்ல ஊரடங்கு போடுறான். காஷ்மீர்ல ஊரடங்கு உத்தரவு போடுறான். ஊரடங்கு எந்த ஊரடங்கு? உலகத்திலே இல்லாத ஊரடங்கு. ஊரடங்குன்னா மக்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவன் ஊரடங்கு என்னன்னு கேட்டா டெலிபோன் இல்ல ஊரடங்கு, டெலிபோனே கிடையாது, நெட் கிடையாது ஊரடங்கு, டிவி கிடையாது ஊரடங்கு, பேப்பர் கிடையாது ஊரடங்கு என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து டிவி வகையிலாது, டிவி கட்டி இந்த அப்சல் குரு தூக்குள்ள போட்ட உடனே காஷ்மீர் கொந்தளிக்கும். காஷ்மீர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த அப்சல் குரு அப்பாவி என்று தெரியும், அவன் சம்பந்தம் இல்லாத தெரியும் என்று காஷ்மீர் மக்கள் கொந்தளித்து விடுவார் என்பதற்காக நேற்றைய தினம் வரைக்கும் முழு ஊரடங்கு போட்டார்கள். ஊரடங்கு போட்டு எதுவுமே செய்தியே தெரியாது காஷ்மீர் மக்களுக்கு, அந்த மாதிரி ஆக்கினார்கள். செய்தியே தெரியாமல் எல்லாம் பேஸ்புக் எதுவுமே நெட்ல தானே செய்ய முடியும். ஏதோ போன் மூலமா சொன்னாலும் போனும் கிடையாது. ஆனாலும் எப்படியோ செய்தி போய் அங்க போராட்டம் பண்ணினார்கள். பெரிய அளவில் நியூஸ் போகாமல் அதை அமைக்கிற அளவுக்கு ஒரு கொடுமையை நிகழ்த்தினார்கள். அப்ப இந்த காஷ்மீர்கள் என்று சொன்னாலேயே தேச விரோதிகள் என்றும், காஷ்மீர் என்று சொன்னாலேயே எல்லா தீவிரவாதிக்கு அவர்தான் சம்பந்தம் என்றும் காட்டக்கூடிய ஒரு மனநிலையில எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த காஷ்மீர் மக்களுக்கு அதையும் எல்லாம் பதிவு செய்யறாங்க. இந்த சம்பவத்தை விளக்கக்கூடிய நேரத்தில் அப்சல் குரு வழக்கை பேசுகிற எல்லா அறிஞர்களுமே காஷ்மீர்ல இவங்க நடத்தின வெளியாட்டங்களை, இவன் சரணடைஞ்சான்ல, சரணடைய கூடாதுடா, போலீஸ் இன்ஃபார்மர் ஆகாத, இன்ஃபார்மர் ஆனாலும் உனக்கு தான் கெதி, அதெல்லாம் சொல்லி தர வர்றாங்க. இன்ஃபார்மர் அணி ஆனாலும் உன்னைய பிடிச்சி தீவிரவாதி நாக்கதான் செய்ய போறாங்க, பேசாம எழுத்தாளர் தொலைஞ்சிட்டு போ என்கிற ஒரு மெசேஜ் இதன் மூலமா என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பயங்கரமான விளைவுகளை இந்திய அரசாங்கம் சந்திக்கிற வகையில இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அது போக என்னன்னு கேட்டா, அங்க ஒரு சிறப்பு சட்டம் போட்டிருக்காங்க, ராணுவ சட்டம். அந்த ராணுவ சட்டத்தின் அடிப்படையில் ராணுவத்தில் உள்ளவன் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கல. எத்தனை பேர் இன்னைக்கு கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீர் மாநிலத்தில், எத்தனை பேர் கொல்லப்பட்டு கும்பலாக கொல்லப்படுகிறார்கள், வாயை திறக்க முடியாது. இந்த வர்மா கமிஷன்ல கூட அவன் சொல்லியிருந்தான், போலீசார் ராணுவத்தினர் கற்பழிப்புல ஈடுபட்டாலும் அவர்களை தண்டிக்கணும்னு வர்மா கமிஷன் கொடுத்தான். இந்த பொம்பளை டெல்லி மாணவி மேட்டிருக்கலங்க, அதுக்கு என்ன மாதிரி சட்டம் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு கமிஷன் போட்டாங்க, வர்மா கமிஷன். அவர் தீர்ப்பளிக்க, அவர் பரிந்துரை செய்யும் பொழுது ராணுவத்தினரையும் தண்டிக்க வேண்டும் கொடுத்தாரு. அதை நீக்கிட்டாங்க. மன்மோகனையும் சோனியாவும் சேர்ந்து அந்த சட்டத்தை, அவசர சட்டம் கொண்டு வரும் பொழுது ராணுவத்தினர் கற்பழிக்கணும், அதுக்கு அனுமதி இருக்கிறது, ராணுவத்தினர் கேள்வி கேட்க இயலாது, ராணுவம் இல்லாதவங்க கற்பழிச்சாதான் அவனுக்கு தண்டனைங்கிற மாத்துறாங்க. என்ன இது காரணம்? காஷ்மீருக்கா செய்யற வேலை. காஷ்மீர்ல இந்த ராணுவத்தினுடைய ஒரே வேலை என்னன்னா கற்பழிக்கிறது, இல்லன்னா மக்களை கொல்றது. அதனால ஊடுருவி வர்றான் உள்ள, அவங்க வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அமர் உள்ள வந்துகிட்டே இருக்கிறான். இந்த காஷ்மீர்ல உள்ள இந்த ராணுவ சட்டத்தை வாபஸ் வாங்கலை என்று சொன்னால் இந்த மாதிரியான அப்சல் குருக்கள், ஏராளமான அப்சல் குருக்கள் பொய்யான சம்பவங்கள்ல பலிகடாவாக்கப்படுவார்கள்
எந்த குண்டு வெடிப்பு நடத்தால் நம்ம மேல பழி போடுறாங்க இல்லையா, அதுக்கு இனிமே காஷ்மீர் மக்கள் பலியாவார்கள் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொண்டு இது போன்ற அக்கிரமங்கள் அராஜகங்களை தட்டி கேட்க வேண்டும், துணிவோடு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் மாதிரியான இன்னைக்கு பாருங்க, இந்த சம்பவம் நடந்த உடனே அடுத்த நாள் குஜராத்தில் நகராட்சி தேர்தல் நடக்குது. இந்த சம்பவம் நடந்து அப்சல் தூக்கிலிடப்பட்ட பிறகு முஸ்லீம்கள் ஏரியாவில் போனா பிஜேபி ஜெயிக்கணும், காங்கிரஸுக்கு செருப்படி கொடுக்கிறான். முஸ்லீமுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, பிஜேபி காரன் நெஞ்சில குத்துவான், இந்த அயோக்கியர்கள் முதுகுல குத்துவான், இவனை வரவிடக்கூடாது, நெஞ்சில குத்த தைரியமா இருந்துக்கலாம், நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம், தப்பிச்சுக் கொள்ளலாம், முதுகுல குத்துறோம் எப்படி நம்ம தப்பிச்சுக் கொள்ள முடியும் என்று முஸ்லீம்கள் இருக்கிற எல்லா நகராட்சிகள்லையும் அடுத்த நாள் நடந்த குஜராத்தில் பிஜேபி காரன் ஜெயிக்கிறான், காங்கிரஸ் செருப்படி கொடுக்கிறான். அந்த அளவுக்கு இந்த காங்கிரஸ் கைவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. பாபர் மசூதியையும் துரோகம் பண்ணா, இடிச்சது அவன் தான், கட்டி தர்றேன்னு சொன்னான், கட்டி தரல. இந்த கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்கினா அதுல நியாயம் கிடைக்கல, இடஒதுக்கீடு தர்றேன்னு சொன்னா அதுல நியாயம் தரல. தொடர்ச்சியாக நமக்கு எதிராக எல்லா விதமான காய்களையும் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறதை விட பிஜேபியை காட்டி பயங்காட்டுற வேலையை விட்டுறணும். வந்த எதிரி வந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனசை மாறி இருக்கிறது. இதை பாடம் கற்றுக்கொண்டு காங்கிரஸ்காரர்கள் இதுக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும். இல்லைன்னு சொன்னா அடுத்தடுத்த தேர்தல்கள்ல எந்த கூட்டணியில யார் இருந்தாலும் காங்கிரஸ் ஒழிக்கிறது ஒரே லட்சியம்ங்கிற முடிவுக்கு முஸ்லிம்கள் நிச்சயம் வருவார்கள். இந்த மாதிரி ஒரு முஸ்லிமுக்கு தொழுகை நடத்தாம, குடும்பத்தாருக்கு தெரிவிக்காம, பாடியை கூட